திரைப்படம் ரொட்டேரியன் ஆர் ஆனந்தமுருகன் அவர்களால் தயாரிக்கப்பட்டு புவனேசன் மற்றும் சோனிமுத்து அவர்களால் இயக்கப்பட்டு ஜோன்ஸ் பிராங்க்லின் மற்றும் ரகுநந்தன் அவர்கள் இசையமைத்து படம் மிக சிறப்பாக இருக்கிறது. கார்த்திக் அவர்கள் கேமராமேனாகவும் பாடல்கள் கருமாத்தூர் மணிமாறன், பாடிய சிவாஜி ஆகியோர் மிக சிறப்பாக இதை செய்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த படத்தில் நாம் கவனிக்க வேண்டியது இப்போ வளர்ந்து கொண்டிருக்கின்ற சமூக வலைதளங்களின் வளர்ச்சி, அதை சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக பயன்படுத்தணும். தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டு பெண்கள் அதன் மூலம் ட்ராப் செய்யப்பட்டு குடும்பங்கள் சிதைக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல கதை, மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த படம் தந்திருக்கிறது. ஆகவே அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஓகேவா? ஓகே இப்போ நான் கண்டிப்பாக சார், உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, என் கருத்து சொல்லிட்டீங்க. பார்க்க வேண்டியது நேற்றைய தினம் மதுரையில் அங்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு இளைஞர் தீபம் ஏற்றாத காரணத்தினால் ஒருவர் செல்ஃப் இன்வலேட் பண்ணி கொண்டு உயிர் நீத்திருக்கிறார். இதுக்கு என்ன காரணம்? நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஒரு அரசாங்கமே செய்த தவறின் காரணமாக இன்றைக்கு அந்த இளைஞர் இறந்து போயிருக்கார். அதனால இது தற்கொலை இல்லை, கொலை. அதாவது நீதிமன்ற தீர்ப்பை ஒரு இந்து விரோத தீய அரசு செயல்படுத்தாத காரணத்தால் இன்றைக்கு ஒரு குடும்பமானது இப்படி நடுத்தருவில் விடப்பட்டிருக்கு. இன்னமும் இந்த இந்து விரோத போக்கு, நாத்திகவாதம் எவ்வளவு உயிர்களை பறிகொள்ளப் போகிறது அப்படின்னு தெரியல. கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தாலே 10 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த செல்ஃப் இன்வலேட் பண்ணி கொண்டு உயிர் நீத்த குடும்பத்துக்கு என்ன நீதிபதி அறிவிக்கிறது? காரணம் என்ன? இந்த கொலைக்கு இந்த அரசாங்கம் தான். இன்னும் சொல்ல போனால் அந்த கலெக்டரும் கமிஷனருமே தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திலே கைது செய்யப்பட வேண்டும் என்று கேட்கிறேன். குற்றவாளிகள் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தலைன்னா அவங்களை அரசாங்கத்தில் வச்சிருக்கிறதே மக்கள் விரோத செயல் தானே. அதனால அந்த குடும்பத்திற்கு குறைந்தது 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். ரெண்டாவது, அந்த கலெக்டர் அண்ட் கமிஷனர் நீதிமன்ற தீர்ப்பு ஸ்பாட்டில் செயல்படுத்தப்பட வேண்டிய அந்த 2 பேர் தான். அந்த 2 அதிகாரியும் தான் இந்த தற்கொலைக்கு தூண்டியவர்கள். ஆகவே தற்கொலைக்கு தூண்டிய குற்றத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இனிமேலாவது இந்த கண்மூடி இந்து விரோத கொள்கையை ஸ்டாலின் அரசு நிறுத்தி கொண்டு உடனடியாக அங்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு அரசாங்கம் தேவையான ஏற்பாடு செய்யணும். யோசிக்கட்டும். மிஸ்டர் ஸ்டாலின் ஹஸ் காட் நோ குட் அட்வைசஸ். ஏன்னா அன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி 3 பேர் 10 CISF ஜவான்களோடு ஏற்றி இருந்தாங்க. பிரச்சனை முடிஞ்சு. ஏன்னா முஸ்லீம் சகோதரர் எல்லாரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் யாரும் அவர்கள் தரப்புலேருந்து அப்ஜெக்ஷனே இல்லை. 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவ்வளவு நாட்களுக்கு ஒரு உயிர் பலியார அளவுக்கு நாம் நடந்து கொண்டிருக்கேன்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும். இனிமேல் இந்த மாதிரியா சுற்றி இருக்கிற ஜால்ராக்களை நம்பி நாளைக்கு உங்க கட்சியே நாசமா போகுது. 26 தேர்தலில் இந்த ஹிந்து விரோத தீய அரசு வரப்போறது இல்லை. ஆனா இனிமேலாவது அரசியல் இவர் ஹிந்து விரோதமாக நடந்து கொள்ளாமல் உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இல்லாமல் திருந்தட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ இது மாதிரி தான் அருள் புரியும். சார், இப்போ இது மாதிரியான மக்கள் தவறான முடிவு எடுக்கும் போது எப்படி சார்? நிச்சயமா தவறு. ஏற்கனவே நேற்றைய தினம் நான் என்னோட சோஷியல் மீடியா பதிலையும் போட்டிருக்கேன்.
யாரும் இந்த மாதிரியான முடிவுக்கு தற்கொலை என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல. ஆகவே அது வருந்தத்தக்கது. ஒரு குடும்பம் இன்னைக்கு தவிக்க விடப்பட்டிருக்கிறது. அரசின் முட்டாள்தனமான கண்மூடித்தனமான ஹிந்து விரோத கொள்கையா, அதை நாம் கண்டிக்கணும். ஆனால் எந்த பிரச்சனையும் உயிரோடு இருந்து எதிர்கொள்வது தான் சரியான தீர்வு அப்படின்னு நான் இளைஞர்களுக்கு தெரிவித்தேன். இன்னமும் இந்த நீதிபதியோட சொல் இன்னும் செயல்படுத்தல. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெட் திஸ் கவர்மெண்ட் அரெஸ்ட் தி கலெக்டர் அண்ட் கமிஷனர். ஏன்னா அவர்கள் தான் ஸ்தானத்தில் இருந்து இதை செயல்படுத்தாத குற்றவாளிகள். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றவாளி யாரு? கலெக்டர் அண்ட் கமிஷனர். அவங்கள முதல் அரெஸ்ட் பண்ணுங்க சார். இந்த கொலைக்கு தூண்டியதே, தற்கொலைக்கு தூண்டியதே அந்த 2 பேர் தான். அதனால நீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுத்தது. ஏன்னா 1931 பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்டின் படி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் முழுசும் படித்தவன். ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்கு, தி ஸ்ட்ரக்சர் கிளைம் பை முகமடன்ஸ். தர்கான்ற வார்த்தை கூட அதில் யூஸ் பண்ணுது. தி ஸ்ட்ரக்சர் கிளைம் பை முகமடன்ஸ், அவங்களுக்கு 33 சென்ட் மட்டுமே உரிமை இருக்கு. இது என்டையர் ஹில் பிலாங்ஸ் டு தி டெம்பிள் அப்படின்னு தீர்ப்பு இருக்கு. அதை மதிக்காம 50 மீட்டர் என்ன ஜஸ்டிஸ் ஜே.ஆர். சாமிநாதன் அவர்கள் நேர போய் இடத்தை பார்த்து அளந்து கிட்டத்தட்ட 200 அடி டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் கேட்குறேன், இந்த அரசாங்கம் தமிழக தொல்லியல் துறை அந்த கம்மம் என்னன்னு போய், ஏன்னா அதுக்கு முன்னாடி MP கனிமொழி அவர்கள் அது சர்வே கல்லுன்னாங்க. இவங்க தகப்பனார் காலத்தில் 8 அடி 10 அடி வரதுக்கு சர்வே கல்லை வச்சிருந்தாங்க. அது தெரியல எனக்கு. சர்வே கல்லுன்னாங்க. அதை போய் பார்த்தீங்கல்ல, ஆராய்ச்சி பண்ணீங்களே. ஏன் தமிழக தொல்லியல் துறை அந்த தர்காவில் சொல்ற ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர்னு ஏன் நீங்க ஆய்வு செய்யல? அதை பார்க்கணும்ல. அதை பற்றி பல கருத்துக்கள் வெளில வந்து கொண்டு இருக்கு. அந்த தூணெல்லாம் கோவில் தூண்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க எப்படியே ராமஜென்ம பூமியில அந்த மாஸ்க்னு கிளைம் பண்ண இடத்தை சுற்றி அகழ்வு ஆராய்ச்சி நடத்தி அவர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது. இன்னைக்கு சுமூகமாக அது செட்டில் ஆகி எம்பெருமான் ராமனுக்கு கோவில் கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க இந்த கம்பத்தை மாதிரி இருக்க ஆய்வு பண்றீங்க. அதுவே தீய நோக்கம். தி ஸ்டாலின் கவர்மெண்ட் இஸ் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். டிஎம்கே கவர்மெண்ட் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட். அதை தூக்கி எறிஞ்சாதான் தீர்வு. ஆனால் உடனடியா இதுக்கு பரிகாரமாவது ஸ்டாலின் அவர்கள் உடனடியா அதை செய்ய வேண்டும். சார், அரசியல் இருக்கட்டும் சார். நீங்க நடிச்ச கந்தன் மலை வந்திருக்குது. அதே டயத்துல இப்ப இந்த சுப்பன் படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கீங்க. இது சுப்பன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படிங்கறதுனால இந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க. உங்க படமும் இதே டயத்துல வந்திருக்குது. நான் சொல்றேனே, கந்தனும் சுப்பனும் 2 ஒன்று தான். என்ன அதனால இந்த படம் அதனால கூட எனக்கு ஒரு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. நன்றி சார். ஒரே ஒரு கேள்வி சார். இல்ல, திராவிட தலைவர்கள் தான் இந்த மாதிரி சினிமா மூலம் பப்ளிசிட்டி தேடுவாங்க. நீங்க பிஜேபி அவங்கள ஃபாலோ பண்றீங்களா? ஏன்னா யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன்னா என்னோட 7 வயசுலேருந்து, அதாவது 1964 ஒரே ஐடியாலஜியில் ட்ராவல் பண்ணுறவன். அதனால் நமக்கு கைடு ஐடியாலஜி ஏற்கனவே இருக்குது. ஆனால் இந்த சினிமா துறையும் மக்களுக்கு போகிறதுக்கான ஒரு மீடியம். அதனால் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுப்பன் திரைப்படம் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட ப்ரீமியர் ஷோ போட்டோம். ஸோ எல்லாருக்குமே படம் ஒரு சென்டிமெண்ட்டாக பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கணும். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எப்படி பயன்படுத்தணும், அது எப்படி பாதுகாப்பாக இருக்குன்ற விஷயங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு படமாக இருக்கும். எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருமே பார்க்கலாம். தேவையோட நல்ல சிறப்புகள் எல்லா இளைஞர்களுக்கு என்ன தேவை எடிட் பண்ணிடுவோம். வீட்டுக்கு போட்டு சீக்கிரம் வந்துருக்கா? என்னோட தேங்க்ஸ். நிறைய நல்லாவே என்ஜாய் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலியோட தாராளமாக பாருங்க, என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓகே சார். அடுத்தது
வணக்கம், நான் உங்கள் காயத்ரி ராஜன். சுமன் படம் கர்மா பூமராங் அதை வந்து ரொம்ப நல்லா நிரூபிச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே சுற்றி திரிஞ்சு நம்மளை வந்து அடுத்து இந்த படத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியோட இங்கே வந்து உட்காந்து நிறைய மெசேஜஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குட்டீஸும் பிடிக்கும். வாங்க படம் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காத்துட்டு ஓகே ஓகே சார், ரொம்ப முக்கியமான மட்டும் பேசுங்க. இந்த படம் வந்து மெசேஜ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், கொடி யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் அது வந்து கேமரா யூஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்னென்ன விளைவுகள் நான் அவருடைய படம் ஏற்கனவே பதிவு அருமையான படம், எல்லாராலையும் பேசப்பட்ட படம். அதே மாதிரி இந்த படம் எல்லாராலையும் பேசப்படுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். என்னை பொறுத்த எங்கள் அம்மா தேங்க்யூ சார்.